வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சாக்லேட் பீனட் பர்ஃபி. வேர்க்கடலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது சாக்லேட் டேஸ்ட்ல இருக்கிறதுனால கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். வெளியில சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெல்த்தியா வீட்லயே பண்ணி கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு சாக்லேட் பார்ஸ் மாதிரி இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை, ஸோ நான் இதை வறுத்து எடுத்துக்க போறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலையில செய்யறீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. நான் எடுத்திருக்கிற வேர்க்கடலையோட வெயிட் 150 கிராம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 20 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சோம்னா தோல் எல்லாம் ரிமூவ் ஆகி வருது பாருங்க. இப்படி வந்தா கடலை நல்லா வறுபட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதுல ஏதாச்சும் கெட்டு போன மாதிரி கடலை இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ரிலீஸ் ஆகாம கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 1 கப் சர்க்கரை சேர்த்து 1/2 கப் தண்ணி விட்டு பாக ரெடி பண்ணிக்கலாம். சுகரோட வெயிட் 250 கிராம். சர்க்கரையோட அளவுல பாதிக்கும் குறைவா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு சீக்கிரமா பாகு ரெடி ஆகும். சுகர் நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும். இதுல சுகருக்கு பதிலா வெல்லம், பிரவுன் சுகர் சேர்த்து கூட செய்யலாம். எல்லாத்துக்குமே இந்த ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இதுல 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் பால் பவுடர் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 50 கிராம் கொக்கோ பவுடர், 50 கிராம் பால் பவுடர் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா டார்க் சாக்லேட் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய்க்கு பதிலா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. கொஞ்சம் திக்கானதும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாத்திரத்துல ஒட்டாம ஒன்னு சேர்ந்து வருது. இங்க ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் வச்சு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி எடுத்தோம்னா பர்ஃபி நமக்கு செட் ஆகாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில ஒட்டாம உருட்ட வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ட்ரேக்கு மாத்திக்கலாம். ஒரு ஸ்பூன்ல நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா வேர்க்கடலைய ஒன்னும் பாதியுமா உடைச்சு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பார்க்க நல்லா இருக்கும். இதை சூடா இருக்கும் போதே சேர்த்துருங்க.
செட் ஆனதுக்கு அப்புறமா ஒட்டாது. லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதை 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆற விடுங்க. இப்போ இது நல்லா ஆறி செட் ஆயிருக்கு. கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சாக்லேட் பீனட் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. சாக்லேட் ஃப்ளேவரில் ஹெல்தியான இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.